வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 11ஆம் வகுப்பு விலங்கியல்ல விலங்குலகம் பாடத்திலிருந்து தொகுதி கணுக்காலிகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விலங்குலகத்திலேயே மிகப்பெரிய தொகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதி ஆர்த்ரோபோடா தான். ஏன் தொகுதி ஆர்த்ரோபோடா விலங்குலகத்திலேயே மிகப்பெரிய தொகுதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குலகத்திலேயே மிகப்பெரிய வகுப்பான பூச்சிகள் இன்செக்டா கிளாஸ் இன்செக்டாங்கிறது தொகுதி ஆர்த்ரோபோடாவில் இருக்குது. ஸோ அதனால் தொகுதி ஆர்த்ரோபோடா மிகப்பெரிய தொகுதியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் கிளாஸ் இன்செக்டாவில் வகுப்பு பூச்சிகளில் 2 முதல் 10 மில்லியன் வகையிலான பூச்சிகள் இந்த கிளாஸ் இன்செக்டாவில் இருக்குது. ஸோ ஆர்த்ரோபோடாங்கிறது கிரேக்கத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை. ஆர்த்ரோ அப்படிங்கிறதுக்கு கணுக்கள் அப்படின்னு அர்த்தம். போடா அப்படின்னு கேட்டினா கால்கள். அப்போ ஆர்த்ரோபோடாங்கிறது கணுக்காலிகளை குறிக்குது. ஸோ விலங்குலகத்தில் தொகுதி ஆர்த்ரோபோடாவில் இருக்கக்கூடிய விலங்குகள் அனைத்துக்கும் கால்களில் கணுக்கள் காணப்படும். அதனால் இதை நம்ம கணுக்காலிகள்னு சொல்கிறோம். ஸோ ஆர்த்ரோபோடா விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து உயிரிகளுமே பல செல்களால் ஆனது. அதனால் பல செல் உயிரிகள்னு சொல்கிறோம். ஸோ கட்டமைப்பு நிலைகளை பொறுத்த வரைக்கும் விலங்குகளை நம்ம அறுவை செய்து பார்க்கும் பொழுது பல வகையான உறுப்பு மண்டலங்கள் காணப்படுவதனால இந்த விலங்குகள் உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு கொண்ட விலங்குகள்னு சொல்கிறோம். ஸோ கருக்கோள அடுக்கை பொறுத்த வரைக்கும் 3 அடுக்குகள், புற அடுக்கு, நடு அடுக்கு, அக அடுக்கு அப்படின்னு 3 அடுக்குகள் காணப்படுறதுனால இந்த வகையிலான விலங்குகளை மூவடுக்கு விலங்குகள்னு சொல்கிறோம். சமச்சீரை பொறுத்த வரைக்கும் இருபக்க சமச்சீர்னு சொல்கிறோம். விலங்குகளின் உடலின் மையப்பகுதி வழியாக செல்லும் எந்த ஒரு கோடும் அவ்விலங்குகளை இரு சம பகுதிகளாக ஒரே ஒரு தளத்தில் மட்டும் பிரிப்பதால் இவ்வகையான சமச்சீரை இருபக்க சமச்சீர்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது உடற்குழி. உடற்குழியை பொறுத்த வரைக்கும் உடற் சுவருக்கும் குடற் சுவருக்கும் இடையே இருக்கக்கூடிய குழியை உடற்குழின்னு சொல்கிறோம். இந்த விலங்குகளுக்கு உண்மையான உடற்குழி இருக்குது. ஸோ அதனால் இந்த விலங்குகளை உண்மையான உடற்குழி கொண்ட விலங்குகள்னு சொல்கிறோம். மேலும் இந்த உடற்குழி தோன்றும் வகையில் அடிப்படையில் சைசோசீலோமிக் விலங்குகள்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நடு அடுக்கிலிருந்து தோன்றும் பிளவுகள் மூலமாக இந்த சீலோம் தோன்றுவதால் இந்த சீலோமை நம்ம சைசோசீலோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உடற்குழியில் ஹீமோலிம்ஃப்ங்கிற திரவம் நிரம்பி காணப்படுது. இந்த திரவம் உடலின் உள்ளுறுப்புகளுக்கு சப்போர்ட் செய்கிறது, அதாவது ஆதரவு அளிக்கிறது மற்றும் பாதுகாப்பு தருகிறது. ஸோ கண்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்த்ரோபோடா விலங்குகளின் உடல் பல கண்டங்களாக பிரிக்கப்பட்டு விடுவதால் இந்த விலங்குகளை கண்டங்களுடைய விலங்குகள்னு சொல்கிறோம். முதுகுநானை பொறுத்த வரைக்கும் கருவளர்ச்சி காலத்தில் முதுகுநான் தோன்றுவதில்லை. அதனால் இந்த விலங்குகளை முதுகுநானற்ற விலங்குகள்னு சொல்கிறோம். ஸோ ஆர்த்ரோபோடா விலங்குகளின் வாழிடத்தை பொறுத்த வரைக்கும் இவை நீரில் வாழுது, நிலத்தில் வாழுது. ஸோ அதே மாதிரி தனித்தும் வாழும், கூட்டுயிரியாகவும் வாழும், ஒட்டுண்ணியாகவும் வாழ்கிறது. ஸோ ஆர்த்ரோபோடா விலங்குகள் உலகின் அனைத்து பகுதிகளிலும் வாழக்கூடியதற்கு தகவமைப்பு பெற்று காணப்படுகிறது. அதனால் இந்த விலங்குகளை நாம் காஸ்மோபாலிட்டன் அனிமல்னு சொல்லலாம். உலகம் முழுவதும் காணப்படக்கூடிய விலங்குகள் ஆர்த்ரோபோடா விலங்குகள். இவ்விலங்குகளின் இடப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கணுக்களுடைய கால்களை பயன்படுத்தி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடப்பெயர்ச்சி செய்கிறது. கால்களை பயன்படுத்தி உணவூட்டம் மற்றும் உணர்வறிதல் செயல்களை செய்கின்றன. ஸோ ஆர்த்ரோபோடா விலங்குகளின் உடலை பொறுத்த வரைக்கும் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 தலை, 2 மார்பு, 3 வயிறு அப்படின்னு 3 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். ஸோ ஆர்த்ரோபோடா தொகுதியில் இருக்கக்கூடிய சில சிறப்பு பண்புகளில் ஒன்றானது உணர் உறுப்புகள். ஸோ உணர் உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் உணர் நீட்சிகளும் கண்களும் காணப்படுகிறது. ஸோ கண்கள் பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோடா விலங்குகளில் எளிய கண்களாகவும் இருக்குது, கூட்டு கண்களாகவும் இருக்குது. பூச்சிகளில் பெரும்பாலும் கூட்டு கண்களாக இருக்குது. ஸோ ஆர்த்ரோபோடாவின் மற்றொரு சிறப்பு பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் சமநிலை உறுப்பு. உடல் சமநிலை உறுப்பாக ஸ்டாட்டோசிஸ்ட்டுங்கிறது இருக்குது. இந்த ஸ்டாட்டோசிஸ்ட் பெரும்பாலும் கிரஸ்டேஷியன் உயிரிகளில் காணப்படுது. ஸோ உடற் சட்டகம் பெரும்பாலும் கைட்டின்கிற பொருளால் ஆனது. கைட்டின்கிற பொருளாலான உடற் சட்டகமானது உடலுக்கு பாதுகாப்பு மற்றும் உடலிலிருந்து நீர் இழப்பை தடுத்தல் ஆகிய பணிகளுக்கு பயன்படுகிறது. ஸோ இந்த உடற் சட்டகமானது குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் புதுப்பிக்கப்படுகிறது. ஸோ இப்படி புதுப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம தோல் உரித்தல் அப்படின்னு சொல்கிறோம். தோல் உரித்தலுக்கு மற்றொரு பெயர் எக்டைசிஸ். ஆர்த்ரோபோடா விலங்குகளின் சுவாச உறுப்புகளாக செவுள்கள், மூச்சுக்குழல்கள் மற்றும் புத்தக செவுள்கள், புத்தக நுரையீரல்கள் போன்ற உறுப்புகள் சுவாச உறுப்புகளாக ஆர்த்ரோபோடா விலங்குகளில் இருக்குது. ஆர்த்ரோபோடா இரத்த ஓட்ட மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுது. இரத்த ஓட்ட மண்டலத்தில் இதயம், இரத்த குழாய்கள் காணப்படும். இரத்த குழாய்கள் ஃபுல்லி டெவலப்டாக இல்லாமல் முழுமையற்று காணப்படுது. அதனால் ரத்தம் உடல் குழியினுள் நிரம்பி காணப்படுது. அதனால் இந்த வகை இரத்த ஓட்ட மண்டலத்தை திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்கிறோம். ஆர்த்ரோபோடா கழிவு நீக்க மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மால்பீஜியன் குழல்கள், கரப்பான் பூச்சியில் மால்பீஜியன் குழல்கள் கழிவு நீக்க உறுப்பாக செயல்படுது. குளவிகள் போன்ற பூச்சிகளில் பச்சை சுரப்பிகள்
கழிவுநீக்க உறுப்பாக செயல்படுது. கிரஸ்டேஷியன்களில் இறால்கள் போன்ற கிரஸ்டேஷியன்களில் காக்சல் சுரப்பிகள் கழிவுநீக்க உறுப்பாக செயல்படுது. ஸோ இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்த்ரோபோடா விலங்குகள் அனைத்தும் ஒருபால் உயிரிகளாக இருக்காங்க. ஆண் பெண் தனித்தனி உயிரிகளாக இருக்கிறாங்க. பால் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஆண் இன செல்லும் பெண் இன செல்லும் இணைந்து கருவுறுதல் மூலமாக ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்கிறார்கள். அதனால் இந்த வகையான இனப்பெருக்கத்தை பால் இனப்பெருக்கம்னு சொல்கிறோம். கருவுறுதல் பொறுத்த வரைக்கும் பெண்ணின் உடலினுள் கருவுறுதல் செயல் நடைபெறுகிறது. இவ்வகையான கருவுறுதலுக்கு அகக்கருவுறுதல்னு சொல்கிறோம். ஸோ கருவளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நேரடி கருவளர்ச்சி மற்றும் மறைமுக கருவளர்ச்சி 2 வகையான கருவளர்ச்சியுமே ஆர்த்ரோபோடா விலங்குகளில் காணப்படுகிறது. வரக்கூடிய இளமுயிரி நேரடியாக பெற்றோரின் புறத்தோற்றத்தை ஒத்து காணப்பட்டால் அதற்கு நேரடி கருவளர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ அது இல்லாமல் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அதை மறைமுக கருவளர்ச்சின்னு சொல்கிறோம். தோன்றக்கூடிய இளமுயிரிக்கு லார்வான்னு சொல்கிறோம். லார்வா பல வளர்ச்சி நிலைகளை கடந்து பெற்றோரின் அமைப்பை ஒத்து காணப்படுது. இந்த வகையான வளர்ச்சி நிலையை நம்ம மறைமுக கருவளர்ச்சின்னு சொல்றோம். இப்படி அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்லும் இந்த முறையை நம்ம மெட்டமார்போசிஸ் வளர் உரு மாற்றம்னு சொல்றோம். பெரும்பாலான ஆர்த்ரோபாட்கள் முட்டையிடுபவையா இருக்கு. பல வகை லார்வாக்களை உருவாக்குறாங்க. லார்வா பல நிலைகளை கடந்து பெற்றோரின் அமைப்பை ஒத்து காணப்படுது. இந்த நிலையை நம்ம வளர் உரு மாற்றம்னு சொல்றோம். ஆர்த்ரோபாடாவுக்கு எடுத்துக்காட்டு லிமுலஸ், அரச நண்டு. அரச நண்டை நம்ம வாழும் புதைப்படிவம்னு சொல்கிறோம். ஏன் லிமுலஸை நம்ம வாழும் புதைப்படிவம்னு சொல்கிறோம்னா லிமுலஸ் தோன்றிய காலத்திலிருந்து பரிணாம வளர்ச்சி அடையாமல் இன்று வரை அப்படியே இருக்குது. அதனால் லிமுலஸை நாம் வாழும் புதைப்படிவம்னு சொல்கிறோம். ஸோ பாலம்னேயஸ், தேல், யுபெகுரஸ், துறவி நண்டு, லெப்பிஸ்மா, வெள்ளி மீன், சில்வர் ஃபிஷ், மெக்கானிக்கல் வெக்டர், மஸ்கா, பிடிஇ. ஏன் விடிஇயை நம்ம மெக்கானிக்கல் வெக்டர்னு சொல்கிறோம்னா ஸோ பல வகையான நோய் கடத்திகளை கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட நோய் கடத்திகளை இவங்க கடத்துகிறாங்க. பல வகையான நோய்களை விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இந்த விடிஇயோட உடம்புக்குள்ள இந்த நோய் பரப்பும் கிருமிகளானது உள்ளே சென்று பெருக்கமடைவது கிடையாது. அதனால் ஈயை நம்ம மெக்கானிக்கல் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பயாலஜிக்கல் வெக்டர். ஸோ பயாலஜிக்கல் வெக்டர்னா நோய் கிருமிகள் இந்த விலங்குகளோட உடலினுள் சென்று பெருக்கமடையும். அதனால் இந்த வெக்டர்களை நம்ம பயாலஜிக்கல் வெக்டர்னு சொல்கிறோம். ஸோ எடுத்துக்காட்டுக்கு கொசுக்களை சொல்கிறோம். கொசுக்களில் 3 வகையான கொசுக்கள். ஸோ அனாப்லஸ், கியூலக்ஸ் மற்றும் ஏடிஸ். அனாப்லஸை பொறுத்த வரைக்கும் மலேரியாவை பரப்பக்கூடிய நோய் கடத்தியாக இருக்கிறாங்க. ஸோ கியூலக்ஸை பொறுத்த வரைக்கும் யானைக்கால் நோயை கடத்தக்கூடிய நோய் பரப்பியாக இருக்கிறாங்க. ஏடிஸை பொறுத்த வரைக்கும் டெங்கு நோயை கடத்தக்கூடிய நோய் பரப்பியாக இருக்கிறாங்க. ஸோ எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பூச்சி ஏபிஸ், தேனி. ஸோ என்ன இதில் பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இவங்க தேன் உற்பத்தியில் முக்கியமாக பங்கு வகிக்கிறார்கள். அதனால் இவங்களை நம்ம பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பூச்சிகள்னு சொல்கிறோம். ஸோ தேன் ஒரு மதிப்புமிக்க பொருள். இந்த பொருளை நம்ம விற்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு காசு கிடைக்கும். காசு கிடைக்கக்கூடிய பொருளை இவங்க உற்பத்தி செய்கிறதுனால இவங்களை நம்ம பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பூச்சின்னு சொல்கிறோம். ஸோ எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்டில் 2வது பாம்பிக்ஸ், பட்டுப்பூச்சி. ஸோ இதுவும் பட்டு நூலை உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ பட்டு நூல் பல வகையான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுகிறது. ஸோ இந்த பட்டு மதிப்புமிக்க பொருள் அப்படின்றோம். அதனால் இந்த பூச்சியை நம்ம பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பூச்சின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட் லாக்சிஃபர், அரக்குப்பூச்சி. ஸோ அரக்குப்பூச்சியிலேருந்து நமக்கு அரக்கு கிடைக்குது. உரைகளை சீலிடுவதற்கு இந்த அரக்கு பயன்படுகிறது. அதுவும் மதிப்புமிக்க பொருள். மதிப்புமிக்க பொருளை உற்பத்தி செய்வதனால இந்த பூச்சிகளை நம்ம பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பூச்சின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது கிரிகோரியஸ் பெஸ்ட்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு லோக்கஸ்டா, வெட்டுக்கிளி. அது என்ன கிரிகோரியஸ் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வகையான விலங்குகள் கூட்டமாக ஒரே இடத்துல வாழ்வாங்க. வெளியே பறந்து போனாலும் ஒரே கூட்டமாக பறந்து போவாங்க. ஏதேனும் ஒரு இடத்துல போய் தங்குறாங்க அப்படின்னாலும் ஒரே இடத்துல போய் தங்குவாங்க. ஸோ வேட்டையாடுதல், உணவை சேகரித்தல் பணிகளுக்கும் இவங்க கூட்டமாக ஒரே இடத்துக்கு செல்வார்கள். இப்படிப்பட்ட பூச்சிகளை நம்ம கிரிகோரியஸ் பெஸ்ட்னு சொல்கிறோம். கிரிகோரியஸ் பெஸ்ட்டுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் லோக்கஸ்டா, வெட்டுக்கிளி. விளைநிலங்களில் இருக்கக்கூடிய பயிர்களை இவங்க கூட்டமாக சென்று வேட்டையாடி உணவு சாப்பிடுவாங்க. அதனால் இந்த பெஸ்ட்டை நம்ம கிரிகோரியஸ் பெஸ்ட்னு சொல்கிறோம். என்ன மாணவர்களே, ஆர்த்ரோபோடா பற்றின கான்செப்ட் நம்ம பார்த்தோம், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்த்ரோபோடாவிலிருந்து முந்தைய போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களும் அதற்கான விளக்கங்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வினாக்குள்ளே போகலாம். ஸோ முதல் வினா, கீழ்காணும் இனங்களில் ஒன்று பெரிய அளவில் நோய்களை பரப்புவதாக கருதப்படுகிறது. ஸோ 1 பேன், 2வது மூட்டைப்பூச்சி, 3வது விடிஇ, 4வது மண்புழு.
ஸோ இதில் அதிக நோய்களை பரப்புறது எது, அதுதான் கொஸ்டின். ஸோ பேன் அதிக நோய்களை கடத்துவது கிடையாது, மூட்டைப்பூச்சி அதிக நோய்களை கடத்துவது கிடையாது, ஸோ மண்புழு அதிக நோய்களை கடத்துவது கிடையாது. ஸோ அப்போ VTE அப்படிங்கிறது 50க்கு மேற்பட்ட நோய்களை விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பரப்புது. அதனால் இதை நம்ம மெக்கானிக்கல் வெக்டர்னு சொல்கிறோம். அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துருந்தோம். அதனால் சரியான விடையாக VTE இருக்கலாம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணலாம். ஸோ கீழ்காணும் இனங்களில் ஒன்று பெரிய அளவில் நோய்களை பரப்புவதாக கருதப்படுகிறதுக்கு சரியான விடை VTE. என்ன மாணவர்களே, நீங்களும் இந்த விடையை தான் குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த வினாக்கு போகலாம். ஸோ வினா எண் 2. ஸோ வெள்ளி மீன், தேல், நண்டு, தேனி உயிரிகளின் பொதுவான பண்பு. கணுக்களுடைய கால்கள், உருமாற்றம், கூட்டுக்கண்கள், விஷ சுரப்பி. ஸோ வெள்ளி மீன், தேல், நண்டு, தேனி இவற்றில் என்ன காமன் ஃபங்க்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வெள்ளி மீன் லெப்பிஸ்மா, தேல், நண்டு, தேனி எல்லாமே பார்த்தீங்கன்னா கணுக்களுடைய கால்களை பெற்றிருக்கிறதுனால கணுக்காலிகள்ங்கிற தொகுதியில் வராங்க. ஸோ அப்போ கணுக்களுடைய கால்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பண்பாக இருக்குது. ஸோ இதில் உருமாற்றம், கூட்டுக்கண்கள் மற்றும் விஷ சுரப்பிகள் இது எல்லாமே கூட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பண்புகளாக இருக்குது. இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் அனைத்திற்கும் ஒரு பொதுவான பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணுக்காலிகள்ங்கிற தொகுதியில் வர்றதுனால கணுக்களுடைய கால்கள் அப்படிங்கிறது பொது பண்புகளாக இருக்குது. அதனால் இந்த விடையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். வாங்க நம்ம விடை சரியாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ வெள்ளி மீன், தேல், நண்டு, தேனி உயிரிகளின் பொதுவான பண்பு கணுக்களுடைய கால்கள் என்பது சரியாக இருக்குது. என்ன மாணவர்களே, நீங்களும் இதை தான் குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த வினாக்கு போகலாம். முழுமையான வளருருமாற்றம் பின்வருவனவற்றில் எதில் காணப்படுகிறது? வெள்ளி மீன், மூட்டைப்பூச்சி, கொசுக்கள், வெட்டுக்கிளி. ஸோ வெள்ளி மீன், மூட்டைப்பூச்சி, கொசுக்கள், வெட்டுக்கிளி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கணுக்காலிகளுடைய விலங்குகள் தான். எல்லா விலங்குகள்லையுமே வளர் உருமாற்றம் நடைபெறும். என்ன மாதிரி வளர் உருமாற்றம் நடைபெறுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இதில் வெள்ளி மீனில் வளர் உருமாற்றம் நடைபெறும். ஆனால் அங்கே பாரோ மெட்டாபாலஸ் அப்படிங்கிற அளவுக்கு தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர் உருமாற்றம் நடைபெறுது. பாரோ மெட்டாபாலஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோன்றக்கூடிய இளம் உயிரிகள் கிட்டத்தட்ட பெற்றோரை ஒத்தி காணப்படுவார்கள். ஆனால் முழுக்க பெற்றோரின் பண்புகள் அதில் காணப்படாது. அப்போ பகுதி அளவு மெட்டாமார்பாசிஸ் இங்கே நடைபெற்றிருக்குது, முழுமையான மெட்டாமார்பாசிஸ் இங்கே நடைபெறுவது கிடையாது. ஸோ மூட்டைப்பூச்சிலையும் பார்த்தீங்கன்னா பகுதி அளவு மெட்டாமார்பாசிஸ் நடைபெறுகிறது, முழுமையான வளர் உருமாற்றம் இங்கே நடைபெறுவது கிடையாது. ஏன்னா வரக்கூடிய இளமுயிரியானது முழுக்க பெற்றோரை ஒத்து காணப்படாது, கிட்டத்தட்ட பெற்றோரை ஒத்து காணப்படும். ஒரு சில தோலுரித்தல் நிகழ்வு மூலமாக பெற்றோரின் அமைப்பை ஒத்து காணப்படுவார்கள். அப்போ இந்த வகையான வளர் உருமாற்றத்தை நம்ம பகுதி அளவு வளர் உருமாற்றம்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது கொசுக்களில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய இளமுயிரி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, முழுக்க பெற்றோரை ஒத்து காணப்பட மாட்டாங்க. ஸோ பல வளர்ச்சி படிநிலைகளை கடந்த பிறகு தான் இவங்க பெற்றோரை ஒத்து காணப்படுவாங்க. ஸோ அதனால் கொசுக்களில் நடைபெறுவது முழுமையான வளர் உருமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொசுக்களை நம்ம இங்கே விடையாக தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது வெட்டுக்கிளியிலிருந்து வரக்கூடிய இளம் உயிரிகளும் கிட்டத்தட்ட பெற்றோரை ஒத்து காணப்படுவார்கள். ஒரு சில தோலுரித்தல் நிகழ்வு மூலமாக பெற்றோரின் பண்புகள் அனைத்தும் கொண்ட முழு உயிரியாக மாறும். ஸோ இப்போ வெள்ளி மீன், மூட்டைப்பூச்சி மற்றும் வெட்டுக்கிளிகள் நடக்கக்கூடிய வளர்வுரு மாற்றம் முழுமையான வளர்வுரு மாற்றமான்னு பார்த்தோம்னா கிடையாது, அங்கே பகுதி அளவு வளர்வுரு மாற்றம் நடைபெறுகிறது. அதனால் இந்த மூன்றுத்தையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். கொசுக்களில் தோன்றக்கூடிய இளமுயிரி மட்டும் முழுக்க பெற்றோரை ஒத்து காணப்படாமல் முற்றிலும் மாறுபட்ட உயிரியாக இருக்கிறாங்க. இவங்க பல வளர்ச்சி நிலைகளை கடந்த பிறகு தான் பெற்றோரின் அமைப்பை ஒத்து காணப்படுவாங்க. அதனால் முழுமையான வளர்வுரு மாற்றம் கொசுக்களில் நடைபெறுதுங்கிறத நம்ம குறிச்சிருக்கிறோம். ஸோ வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். முழுமையான வளர்வுரு மாற்றம் பின்வருவனவற்றில் எதில் காணப்படுகிறது என்ற வினாவுக்கு சரியான ஆன்சர் கொசுக்கள்ங்கிறது சரியாக இருக்குது. என்ன மாணவர்களே, நீங்களும் இந்த ஆன்சர் தான் குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த வினாக்கு போகலாம். அட்டை, கரப்பான், தேல் ஆகியவற்றில் காணப்படும் பொதுவான பண்பு யாது? ஏற்கனவே நம்ம இந்த கொஸ்டின் மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்துருக்குறோம். பொதுவான பண்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கணுக்காலிகள் தொகுதியில் இருக்கக்கூடிய பொது பண்புகளில் முதன்மையாக வர்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே கணுக்கால்கள் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி இங்கே வேறு ஏதேனும் பண்பு பொதுவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நெஃப்ரீடியா, ரெண்டாவது வயிற்றுப்புற நரம்பு வடம், தலை உருவாதல், உணர் நீட்சிகள் அப்படின்னு 4
தெரிவுகள் கொடுத்துருக்குறாங்க. இதில் அட்டை, கரப்பான் பூச்சி, தேல் இவற்றில் தொடர்பு படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு பண்பு இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டை, கரப்பான், தேல் ஆகிய மூன்றும் முதுகுநாணற்ற விலங்குகளாக இருக்குது. முதுகுநாணற்ற விலங்குகளோட முக்கிய பண்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புற நரம்பு வடம். அப்போ நம்ம நெஃப்ரீடியா, தலை உருவாதல், உணர் நீட்சிகள் அப்படிங்கிற பண்பை விட இந்த 4 தெரிவில் இந்த 3 காட்டிலும் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புற நரம்பு வடம். ஸோ அதனால் நம்ம அட்டை, கரப்பான், தேல் ஆகியவற்றில் காணப்படும் பொதுவான பண்புங்கிறதுக்கு வயிற்றுப்புற நரம்பு வடம் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கலாம். வாங்க மாணவர்களே, நம்ம இந்த விடை கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணலாம். அட்டை, கரப்பான், தேல் ஆகியவற்றில் காணப்படும் பொதுவான பண்பு யாது என்பதற்கு வயிற்றுப்புற நரம்பு வடம்ங்கிறது சரியான விடையாக இருக்குது. என்ன மாணவர்களே, நீங்களும் இந்த ஆன்சரை தான் குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். கீழ்கண்ட எது திறந்த இரத்த ஓட்ட மண்டலத்தை கொண்டுள்ளது? பிரட்டிமா, பெரிப்ளனேட்டா, ஹைருடினேரியா அண்ட் ஆக்டோபஸ். ஸோ பிரட்டிமாவை பொறுத்த வரைக்கும் அன்னலிடா தொகுதியை சேர்ந்திருக்கிறாங்க. அன்னலிடாவில் மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் கொண்டிருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ விலங்குலோகத்திலேயே முதுகுநாணற்றவைகளில் மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் கொண்ட ஒரே தொகுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னலிடா. அப்போ பிரட்டிமாவில் மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படும். ஸோ பெரிப்ளனேட்டாங்கிறது ஆர்த்ரோபோட தொகுதியில் வருது. ஆர்த்ரோபோடில் திறந்த இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படும். ஹைருடினேரியா அன்னலிடா தொகுதியில் வரக்கூடிய ஒரு விலங்கு. ஸோ இங்கேயும் மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படும். ஸோ ஆக்டோபஸ்ங்கிறது மெல்லுடலிகள் தொகுதியில் வரக்கூடிய ஒரு விலங்கு. மெல்லுடலிகளில் பெரும்பாலான விலங்குகள் திறந்த இரத்த ஓட்ட மண்டலத்தை கொண்டிருக்கும். ஒரு சில விலங்குகள் மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் கொண்டிருக்கும். மெல்லுடலிகளில் வரக்கூடிய ஆக்டோபஸ் மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் கொண்டிருக்குது. அப்போ பிரட்டிமா, ஹைருடினேரியா, ஆக்டோபஸ் மூன்றும் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தை கொண்டிருக்கு. பெரிப்ளனேட்டா மட்டும் திறந்த இரத்த ஓட்ட மண்டலத்தை கொண்டிருக்கு. அப்போ இந்த விடையை நம்ம சரியானதாக குறிக்கிறோம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். கீழ்கண்ட எது திறந்த இரத்த ஓட்ட மண்டலத்தை கொண்டுள்ளது? அதற்கு சரியான விடை பெரிப்ளனேட்டா என்பது. வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். பூரான், கரப்பான் பூச்சி மற்றும் நண்டில் காணப்படும் பொதுவான பண்பு. ஸோ பூரான், கரப்பான் பூச்சி, நண்டு மூன்றுமே பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோட தொகுதியில் வருது. இப்போ ஆர்த்ரோபோட தொகுதியில் வரக்கூடிய பண்புகள் எது ஒத்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கூட்டுக்கண், ரெண்டாவது மலப்புழை தண்டு. ஸோ கூட்டுக்கண் காணப்படும் ஆர்த்ரோபோட தொகுதியில். மலப்புழை தண்டு அனைத்து விலங்குகள்லையும் காணப்படுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது கணுக்கால்கள் மற்றும் கைட்டினால் ஆன வெளி சட்டகம். மூணாவது கிரீன் சுரப்பி மற்றும் மூச்சுக்குழல். நான்காவது புத்தக நுரையீரல் மற்றும் உணர் உறுப்புகள். இந்த வினாவில் பூரான், கரப்பான் பூச்சி மற்றும் நண்டு 3 விலங்குகளை கொடுத்துருக்காங்க. 3 விலங்குகளுமே ஆர்த்ரோபோடா தொகுதியை சார்ந்த விலங்குகள். ஆர்த்ரோபோடா தொகுதியில் முக்கியமாக காணப்படக்கூடிய அடிப்படை பண்பு ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கணுக்கால்கள். ஆர்த்ரோபோடானாவே கணுக்காலிகள். அங்கே கணுக்கள் கொண்ட கால்கள் காணப்படும். அப்போ பூரான், கரப்பான் பூச்சி மற்றும் நண்டில் கணுக்கால்கள் காணப்படும். மற்றும் புறசட்டகமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைட்டினால் ஆன, கைட்டின்கிற பொருளால் ஆன வெளி சட்டகம் காணப்படும். அப்போ இது மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சராக இருக்கிறதுனால இதை நம்ம சரியான விடையாக கருதலாம். வாங்க நம்ம ஆன்சர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ பூரான், கரப்பான் பூச்சி மற்றும் நண்டில் காணப்படும் பொதுவான பண்பு கணுக்கால்கள் மற்றும் கைட்டினால் ஆன வெளி சட்டகம்ங்கிறது சரியான விடையாக இருக்குது. என்ன மாணவர்களே, நீங்களும் இந்த ஆன்சர் தான் குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கணுக்காலிகள் பற்றின கான்செப்டும் அதிலிருந்து முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விளக்கங்களையும் பார்த்தோம். அடுத்த காணொலியில் வேறொரு தொகுதியோடு நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.